ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சினி அப்டேட். வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, பாண்டிநாடு, பாயும் புலி என பல சிறந்த திரைப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர் தான் இயக்குனர் சுசீந்திரன். இவர் இயக்கத்தில் தற்போது உருவாகி திரையரங்கில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய ஃப்ரெண்டாக இருக்காங்க கார்த்திக் மற்றும் மோயினா. பள்ளி பருவத்தில் துவங்கி காலேஜ், அதற்கு பின்னாடி வேலை என எல்லாத்துலேயும் ஒன்றாவே வேலை பார்க்குறாங்க. அனைவரும் இவங்க காதலில் தான் என முடிவு செஞ்சிடறாங்க. ஆனால் இவங்க எப்போதுமே ஃப்ரெண்டாக தான் பழகுறாங்க. ஒரு கட்டத்தில் பவித்ரா என்ற பொண்ணை கார்த்திக் காதலிக்கிற துவங்குறாரு. பவித்ராவை காதலித்தாலும் மோனிகாவுடன் தொடர்ந்து நட்பில் கார்த்திக் நெருங்கி பழகுவது பவித்ராவுக்கு பிடிக்கல. இதனால் மோனிகாவுடனான நட்பை முறித்து கொள்ளும்படி கார்த்திக்கிடம் கூறுறாங்க பவித்ரா. ஆனால் கார்த்திக் மோனிகாவின் நட்பை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என சொல்லி பவித்ராவுடான காதலை பிரேக்கப் செய்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மோனிகா கார்த்திக் பவித்ரா 2 பேரையும் மீண்டும் சேர்த்து வைக்க இந்த சமயத்தில் விபத்தில் சிக்கி மரணமடைகிறாங்க பவித்ரா. தான் காதலி மரணத்தை தாங்காமல் வாடும் கார்த்திக்கை துயரத்திலிருந்து மீட்டாங்களோ இல்லையா மோனிகா. இதன் பின்னாடி கார்த்திக் மோனிகா 2 பேரும் திருமண ஏற்பாடு நடந்துச்சா, இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு, இறுதி வரை நண்பர்களாகவே இருந்தாலும் தான் படத்தோட மீதி கதை. இந்த காலத்து இளைஞர்களை கவரும் வகையில் அழகாக திரைப்படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் சுசீந்திரன். படத்தோட ஆரம்பத்து முதல் இறுதி வரை சில இடங்களில் தொய்வு இருந்தாலும் அழகிய பயணத்தை பக்காவாக எடுத்திருக்காரு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து பாய்க்கு வந்தாலே அது காதல் தான் என முடிவு செஞ்சு விடும் இந்த சமூகத்திற்கு ஒரு ஆணும் பெண்ணும் இறுதி வரை நண்பர்களாக இருக்கலாம் என காட்டியிருக்காரு. இதற்கிடையே வரும் குழப்பம், அதனால் எடுக்கப்படும் சில முடிவு, நண்பர்களாகவே இருவரும் எப்படி சமாளிக்கிறாங்கன்றதை தாண்டி 90s கிட்ஸ் மனதை தொட்ட பிரியமான தோழி திரைப்படம் எப்படியோ அதேபோல் 2K கிட்ஸ் மனதை தொடுவது போல் அமைஞ்சிருக்கு இந்த 2K லவ் ஸ்டோரி. நடிகர் நடிகையின் நடிப்பு பெரிதாக ஒன்றும் குறை சொல்லும் அளவுக்கு இல்லை. ஆனால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் மட்டும் தோணுது. மேலும் நகைச்சுவை காட்சிகள் சிறப்பாக இருக்குது. பாலசரவணன் சிங்கம்புலி நடிப்பை நம்ம ரசிக்க வைக்குது. குறிப்பாக 2ஆம் பாதியில் சிங்கம்புலி கொடுக்கும் அலப்புறை அட்டகாசமாக இருக்குன்னு தான் சொல்ல வேணும். இமானோட பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். ஒளிப்பதிவு எடிட்டிங்லாம் பக்கா. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நகைச்சுவை காட்சிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இறுதி வரை நண்பர்களாகவே பழக முடியும் என காட்டியிருக்கோம். இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பை இன்னும் கூட்டியிருக்கலாம். மொத்தத்தில் 2K கிட்ஸின் மனதை கவரும் அழகிய பயணம் தான் இந்த 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்துக்கு நம்ம சேனலிருந்து 5க்கு 3 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.